அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. சொக்கலிங்கம், நீ இது வரைக்கும் ஒரு 1000 வீடியோ போட்டிருப்பேன். நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். உனக்கு என்ன பிடிச்ச வீடியோ எது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் பேச போகிற இந்த தலைப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த சப்ஜெக்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். ஒன்று நாய்க்கு செய்கிறதுக்கு வேலையில் நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டு அது போல் ஒரு சூழ்நிலை உள்ள மனிதரை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் டு ஆண்டாள் பி சொக்கலிங்கன்னு போட்டுக்கலாம். அதாவது நான் வெட்டியாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 நாளாக ப்ராப்ளம் இருக்குது. கண், காது, மூக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த தலையும் கனெக்டடு. ஹாஸ்பிட்டல் போக முடியல. நேற்று 6:30 மணிக்கு போக நினச்சா முடியல, இன்றைக்கி போக நினச்சா முடியல. இப்போ நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துலாம் போட்டு அந்த அளவுக்கு ப்ரெஷரு. என்னென்னா மகிழ்ச்சி. நான் முந்தியெல்லாம் வந்து வெட்டியாக வேலை பார்த்தேன், எனக்காக வேலை பார்த்துருந்தேன். இப்போ தேசத்துக்காக வேலை அப்படின்னும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது வந்து ஆனால் என்னென்னா இந்த ட்ராவல், இந்த பெயின், இந்த சங்கடத்தை இன்னொரு வாழ தாங்கிட முடியும் அப்படின்னா அவர் என்னை விட பெரிய ஆள் ஆகிடுவார். அடித்து சொல்கிறேன். நம்ம வந்து வலின்னு சொல்லிட்டு மணி புதைந்து அழகிறதுக்கு ஒரு ஆள் தேடுறது, சங்கடம் சொல்லிட்டு நம்ம சங்கடத்தை ஷேர் பண்ணுறது, இந்த லீக்கில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ப்ராப்ளம் எப்போவுமே வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஒரு 4 பேர்ட்ட சொல்லிங்கன்னா அதில் 3 பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. இவனுக்கு வேணுடா, இவனுக்கு நினச்சேன்டா, இவன் போன ஸ்பீடுக்கு இந்த நாயெல்லாம் வந்து லாயில் அடிபட்டு சாவான்னு பார்த்தா அவன் ட்ரெயின்லேயே அடிபட்டுருக்கான். இப்படி தான் ஃபீல் இருக்கும். இது உலகத்தோட இயல்பு. ஏன்னா இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா 2 days பேக்கு, பணமே இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறான். அவன் வந்து அவர் என்ன சொல்கிறது, அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல, ஒரு கொஸ்டின் மார்க்கோட. உனக்கு வந்து நான் சம்பாதிக்க ஒரு வழி சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த வழியை நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோ, உங்க கூட ஒரு பார்ட்னரை வச்சுக்கோ. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, முழுக்க நான் தான் அதை கைட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது, இல்லை சார் எனக்கு பார்ட்னர் வேணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னபோது தான் நான் இந்த மனிதர்கள் வந்து பெரும்பான்மையான மனிதர்களுடைய தத்துவார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறுவதே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த சங்கடத்தை என்னை கொடுத்த மாதிரி யாருக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் கொடுத்துடாதீங்கன்னு கடவுள்கிட்டலாம் வேண்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கான டைம் வரும்போது அவங்க அந்த பழைய கதவை திருடின்ற கதை தான். இதை நான் மனப்பூர்வமாக உணர்றேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1 மூலமாக சொல்ல விரும்புவது, நிறைய வேலை பாருங்கள், நிறைய சுற்றுங்க. அட் த சேம் டைம் வந்து உலகம் நமக்கானது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. உலகே நீங்கள் தான் நம்ம நினச்சிக்காதீங்க. இந்த உலகில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு துகள், அவ்வளோதான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா வந்து ஒட்டுமொத்த உலகமே கைக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கோம். அந்த ஆட்டம் வந்து சரியான நேரத்தில் நீங்கள் அந்த ஆட்டத்தை நீங்கள் வந்து கவனிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி, பின்பகுதி, நடுப்பகுதி எல்லாமே திண்டாட்டமாக மாறிடும் என்பது என் தாழ்மையான கருத்து. 2வது விஷயம், நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவிட்டிருக்கின்றேன். இன்றைக்கி ஒரு பிளடி ஃபெல்லோவை பார்த்தேன். பிளடி பாஸ்கர் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து ரொம்ப டயர்டாக வரேன். நான் மதியானம் வந்து காலிலேருந்து மீட்டிங்கு, அப்புறம் வந்து 6:30 மணிக்கு முடிஞ்சு, அப்புறம் 7:30 மணிக்கு 8 மணி வரைக்கும் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக வரேன். ஒரு இடத்துல வந்து ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னும்போது பசியில் அந்த பசியில் இட்லியை கடித்து சாப்பிடக்கூட சக்தி இல்லாத மாதிரி, திராணி இல்லாத மாதிரி ஒரு உணர்வோடு நின்றபோது, சரி பீனட் மசாலா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கீழே கடையில் சொல்லி நின்றுட்டு இருந்தபோது, அந்த பக்கத்தில் இருந்த மரத்தை சும்மா போனவன் எட்டி பிடிச்சி அது கிளையை பிடிச்சி இழுத்தான். ஒரு கொப்பு வந்தது. நடந்து போயிட்டே இருக்கான். மறுபடியும் அங்கேருந்து நடந்து வரும்போது அதே அந்த யார்ட்டையோ ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டே போகிறான். ஒரு இலையாக அரிந்து போட்டுகிட்டே போகிறான், கையில் பிச்சு போட்டுகிட்டே போகிறான். ஐயோ, இது வந்து இப்போ அவர் நம்ம சொல்கிறோம் தீவிரவாதிகள் அப்படி சொல்லி பாகிஸ்தான்
சேர்ந்த தீவிரவாதிகள்னு சொல்கிறோம். ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்ஐஎஸ் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, தீவிரவாதிகள்னு சொல்கிறோம். அந்த சிமி அமைப்பு, அந்த அமைப்பு, இவன் தீவிரவாதி, அவன் தீவிரவாதி, நக்சல் பயங்கரம் இப்படிலாம் பேசுகிறோம். இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நாய் ஒருத்தன் போனால் பார்த்தீங்களா, ஒரு செடியை இந்த சும்மா இருந்த மரத்தை அதோட கிளையை பிடிச்சி இழுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொப்பை பிடிங்கிட்டு அதுலேருந்து இலையை பிரித்து போட்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா. இவன் வந்து ரொம்ப அதிபயங்கரமானவர்கள். நீங்கள் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு 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 லாங்கர் கேப்பில் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் இந்த சின்ன குழந்தைகளை பாலியல் வன்மத்துக்கு உள்ளாக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த 7 வயது பெண் குழந்தை, 4 வயது பெண் குழந்தை, 5 வயது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்கள் எல்லாமே இந்த பழக்கத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த தும்பியோடைய ரெக்கையை பிச்சு போடுறது, வண்டை வந்து சுட்டு அது புகையாக போகிறது பார்க்குறது, பறந்துட்டு ஆனந்தமாக பறந்துருக்க சிட்டுக்குருவியை வந்து சுட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரே ஒரு மனோநிலையை கொண்டது தான். தயவுசெய்து உங்களுக்கு, உங்கள் பையனுக்கு இல்லை யாருக்காவது இந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா பழக்கத்தை திருத்தத்துக்கு வழி பாருங்கள். அவங்க ஜெனட்டிக்கலாகவே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பீப்புள், யூ ஷுட் பி டபுள் கேர்ஃபுல். இல்லை எனக்கு செகண்ட் சர்க்கிளுக்கான அவங்க கூட நட்பை பாராட்டுவர்கள், அது உங்களுக்கு பெரிய பேராபத்தை உண்டு பண்ணும். இது கவனம் இருக்கட்டும். இதோட தொடர்புடைய ஒரு விஷயம், பணம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மனிதன், நல்ல மனிதன் பணத்துக்கு கஷ்டப்படுறான், கெட்ட மனிதன் பணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல மனிதன் யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்ககிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. கெட்ட மனிதன் நம்ம யாரெல்லாம், அதாவது கெட்ட மனிதன்ட்ட பணம் இருக்குது, நல்ல மனிதன்ட்ட பணம் இல்லை. இப்போ கெட்ட மனிதன் நம்ம பார்க்குற ஆட்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. ரெண்டுமே 180 டிகிரி மாறுபட்ட கோணங்கள். அது நல்ல மனிதர்கள் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறேன். நான் நல்ல மனிதன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதுக்கு நான் சொல்லிட்டு அது வேணாம், இது வந்து நெகட்டிவான விஷயம். யாரோ ஒரு ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ ஆனந்துக்கு வந்து பணம் கஷ்டம் வருது, ஆனால் அவன் நல்ல மனிதன். அப்போ ஆனந்துக்கு ஏன் பணம் கஷ்டம் வரும், நல்ல மனிதன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற தப்பை எப்போதுமே சரி என்று வாதிட்டு கொண்டிருப்பார்கள், தங்கள் தவறை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். இது கெட்டவனுக்கு பணம் வருது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறீங்க, அது ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். அவன் வந்து செஞ்ச தப்பை ஒத்துப்பான். கூட கும்பிடு போட்டாது. நீங்கள் அரசியல்வாதிகிட்ட இந்த குணத்தை பார்க்கலாம். ஏதாவது வந்து ஒரு தப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னா, இல்லை தலைவர் நான் பண்ணல தலைவரை, இல்லை மாவட்டம் நான் பண்ணல மாவட்டம், இல்லை ஒன்றிய நான் பண்ணல அப்படிலாம் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. உடனே என்ன தப்பு நினைச்சேன், தெரியாமல் நான் பண்ணிட்டேனே, காலில் விழுந்துருவாங்க. அந்த வீட்டில் ஏதாவது நாய் இருக்கும், நாய்க்காலில் விழுவாங்க, அந்த குழந்தை இருக்கும், அண்ணி நீங்கள் தான் காப்பாற்றணுன்னே, தெரியாமல் நான் பண்ணிட்டேனே. சரி, அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, சரி இவன் நம்ம பையன் தானே, நம்ம கூட 30 வருஷம் தான் 20 வருஷம் தான், ஏதோ 10 ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான், ஒழிஞ்சு போகிறான்னு விட்டுருவாங்க. சினிமா மாதிரி யாரும் உடனே டக்குன்னு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணி இந்த நாயை கடலில் தூக்கி போடுங்களேன் யாரும் சொல்கிறதில்ல. அது அப்படிலாம் இங்கே கிடையாது. அப்போது இந்த பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். நல்லவன் கெட்டவன் அப்படின்றது வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். நல்லவனா பார்க்குற நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கான், ஸ்டைலிஷாக இருக்கான், அவன் நல்லவனா. அப்போ கணங்கரையில் இருக்கான், முடியெல்லாம் வந்து புள்ளிங்கோ மாதிரி இப்படி வச்சுருக்கான், முடிய இங்கெல்லாம் ஃபுல்லாக வயிச்சு விட்டு அப்படியே வந்து ஒரு ஆளை பார்த்தாலும் ஆக்ரோஷமாக இருக்கான், அப்போ அவன் கெட்டவனா, அவன் இந்த ஜாதி இவன் கெட்டவன், இவன் இந்த ஜாதி இவன் நல்லவன். ஜாதியோ உருவமோலாம் நல்லவன் கெட்டவனை தீர்மானிக்கிறதில்ல. இந்த உலகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, இப்போ நித்யானந்தா கெட்டவன் ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து அவர் மாட்டிக்கிட்டார் அந்த ரஞ்சிதாவோட இருந்துட்டு. இந்த ஊரில் எவ்வளோ இப்போ நல்லவன் சொல்லிட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் தவறு பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கிடைத்து தவறு பண்ணாமல் இருந்தால்தான் அவன் நல்லவன். ஒருவன் இருக்கிறான், அவன் நல்லவன் சொல்கிறான், அவனுக்கு தவறே பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வாய்ப்பே கிடைக்கலன்னா அவனை நல்லவன் இங்கே ஸ்டாம்ப் பண்ண முடியாது. ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை வந்து நீங்கள் உருவத்தாலோ ஜாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ, ஒரு முஸ்லீம்னா தீவிரவாதின்னு நம்ம முத்திர கொடுத்துரும். அது மாதிரி மனநிலை வந்து சில செட் ஆஃப் பீப்புளுக்கு உண்டு. இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 10 பேர் தப்பு பண்ணலாம், மிச்சம் 90 பேர் நல்லவன் தானே.
அப்போ அந்த பார்வை இல்லாமல் ஒரு நார்மலாக ஒருத்தனை பார்க்குறீங்க, அவன் எப்படியோ அவர் ரிலீஜியஸாக இருக்கான், வந்து ஃபெனட்டிக்காக இருக்கான், சைக்கிக்காக இருக்கான், அவன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கான், அதெல்லாம் வச்சுட்டா கூட அவன் கெட்டவன்றது வந்து நீங்கள் அவனுடைய உடையையோ மதத்தையோ இனத்தையோ ஜாதியையோ உருவத்தையோ நிறத்தையோ வைத்து தீர்மானிக்க முடியாது. அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த தப்பான ஒரு விஷயத்தை பண்ணும்போது மாட்டிக்கிட்டால் அவன் கெட்டவன். அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டு அவன் நான் பண்ண மாட்டேன், இந்த தப்பு நான் பண்ண மாட்டேங்க, இந்த லஞ்சம் நான் வாங்க மாட்டேங்க, எனக்கு இது பிடிக்காதுங்க, இல்லை இது வந்து அகெயின்ஸ்ட் எத்திக்ஸுங்க, அகெயின்ஸ்ட் ரூலுங்க, நான் பண்ண மாட்டேங்க, நான் அவன் கையை தூக்கிடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் கெட்டவன் கிடையாது. அவன் மேபி ஒரு 2 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கலாம், 3 வருஷம் வந்து ஒரு எல்லாம் கடுமை ரொம்ப கொடுங்கோல் மனமுடைய ஒரு 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 சாராயம் காய்ச்சி ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட வாழ்ந்துருக்கலாம். அதெல்லாம் வச்சு ஒருத்தனை கெட்டவன் தீர்மானிக்க முடியாது. அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம், வாய்ப்பு கிடைச்சோம், அவன் பண்ணலை பார்த்தீங்களா, அவன் தான் நல்லவன். அப்போ இந்த பூமியில் நல்லவன் கெட்டவன்றதை முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம பொத்தாம்பதுவாக இவர் இன்னாரோட பையன் நல்லவன்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் ஒரு பெரிய அவர் வந்து ஒரு பெரிய மனிதராக தூக்கி வச்சு கொண்டாடும் ஒரு சமுதாயம். அவங்களுடைய பேத்தியை கல்யாணம் பண்ண ஒருத்தர் வந்து பண்ணுறதெல்லாம் அட்டூழியம், பண்ணுறதெல்லாம் தவறான விஷயங்கள் வரும். இதெல்லாம் வந்து என்னுடைய நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 1 இயருக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். பண்ணுறதெல்லாம் அட்டூழியம். அதை வந்து ஒரு புனிதமான இடத்தை எப்படி கலங்கப்படுத்தலாம், ஒரு புனிதமான இடத்துல எப்படி கொள்ளடிக்கலாம், புனிதமான இடத்துல எப்படி வந்து பிரச்சனையோடு வந்து மக்களை வாழ வைக்கலாம், இப்படி எண்ணம் கொண்டவர்களாம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஜெனட்டிக்கலாக வரதும் கிடையாது இந்த நல்லவன் கெட்டவன் என்பது. இது வந்து ஒரு இறைவனுடைய அருட்கொடைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையில் பணத்துக்கு சங்கடப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான், சொக்கலிங்கத்தோட ஃபைண்டிங். எனக்கு குரு சொல்லிக் கொடுத்தது கதிர்காம குருக்கள். என்னென்னா ரொம்ப சிம்பிள், அவர் சொன்னதை நான் அப்படியே எலாபரேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் லைஃப்பில் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம், திருட்டு தம் அடிச்சிருப்போம், திருட்டு தண்ணி அடிச்சிருப்போம், ஒரு ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருக்கும். எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் உயிரே போகிற சூழ்நிலை வந்தால் கூட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு எழும்பும்போது அந்த குற்றச்சாட்டை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா ஆமாம் நான் செய்தேன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை குற்றம் சொல்லிவிட்டு செய்தன்றதுனால உங்களுக்கு இதனால் உங்களுடைய மரியாதை போடும், உங்களுக்கு அவமானம் ஏற்படும், உங்கள் சொத்து போயிடும், உங்களுடைய சொந்தக்காரெலாம் அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னா நினச்சிட்டு போட்டோம். நம்ம வந்து தவறான பெண்களுக்கு நடுவில் சீதையாக வாழ்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. அவங்க தவறானவங்களுக்காக நம்மளும் தவறாக இட முடியாது. நமக்கு தெரியல, நம்ம மனசு சுத்தமாக இருக்கு இல்லையா, சுத்தமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் இப்படி தான் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு தெம்பாக இந்த காலரை தூக்கி விட்டுட்டு அந்த மைனர்லாம் போவாங்களே இப்படி இந்த சைடில் போகணும், ஒருத்தன் எப்படி கெத்தாக போகணும் அந்த மாதிரி ஒரு கெத்தாக வாழணும். நம்மள வந்து பணம் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த உண்மையை ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்பா இது என்னப்பா இது இப்படி பண்ணிட்டிய, நான் பண்ணல சார், அது அவன் பண்ணான் சார், அவன் தான் சார் பிரச்சனை. அந்த தவறை நம்ம ஒப்புக்கொள்ள மறுத்து, தப்பை ஒப்புக்கொள்ள மறுத்து அது யார் மேலே அந்த பழியை சுமத்தலான்றதான் நம்முடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம அதனால தான் வந்து நிறைய இடங்களில் தோற்று போகிறோன்றது வந்து ஏதோ உளவியல் ரீதியான ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்காமல் வாழ்க்கையிலே நம்ம தோற்று போயிடும். பணம் என்பது ஒரு சின்ன ஒரு குட்டி கொசூர் தான். நல்ல எல்லா விஷயங்களும் ட்ராக்கில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரப்போகுது. எப்படி ஒரு ரைஸ் மில்லில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் ரைஸை வந்து மாடர்ன் மில்லில் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாம் அந்த மாடர்ன் ரைஸ் மில் வச்சுருக்காங்க அப்படின்னா ரைஸ் விற்றா பணம் அதிகம் கிடையாது, அதில் இருக்க உமி தான் பணம். உமி இஸ் அ பை ப்ராடக்ட்டு. ரைஸ் விற்றா பணம் லாபம் வருமா, உமி விற்றா லாபம் வருமானா ரைஸ் மில் வச்சுருந்தா நீங்கள் கேட்டு பாருங்கள். அது போல தான் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக எடுத்துங்க, இது ஒரு முடிவு எடுத்துங்க. நான் இப்படி தான், இதனால் வந்து எனக்கு எந்த இழப்பு வந்தாலும் நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். இதனால் எனக்கு உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் இதனால் நான் வந்து அடுத்த நொடி நான் வந்து இதை சொல்லிட்டா நான் எனக்கு அவமானம் வரும், அவமரியாதை வரும், சங்கடம் வரும், பேங்க்கில் வந்து எனக்கு கெட்ட பேர் வரும். இப்போ இந்த படம் வந்து இல்லையா, அந்த ஒரு சமீபத்தில் டிராகன் ஒரு படம் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த படத்தோடைய கிளைமேக்ஸாக வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்தோம். ஏன்னா அந்த படம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, ரொம்ப ஒரு பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் எப்பவும் சொல்கிறேன், நான் சொக்கலிங்கத்தை பொறுத்த 96 அப்புறம்
நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த மறைக்கலாம். இப்போ என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா மறைக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா மறைக்கலாம். என் பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரியக்கூடாதுன்னா மறைக்கலாம். ஒரு கால் என் பையனோ பொண்ணோ, அப்பா இது நீ பண்ணியா பண்ணலையா, ஆன்சர் எஸ் நோ, இதுதான் நீ சொல்லணும். நார்மலாக என்னென்னா மழுப்பலாம் அப்படின்னா உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு கால் என்ன என் பையன் கேட்குறான், அப்பா நீ என்ன நேற்று குடிச்சிருந்தியா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். படா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன், அறிவு கட்டுறேன், வேறு வேலை கிடையாது, நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டட் அந்த என் பையனுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ என் பையன் என்கிட்ட கேட்குறான், அப்பா உண்மையிலே சொல்லி நீ குடிச்சா குடிக்கலையா, எனக்கு நல்லா தெரியும், எஸ் நோன்னு சொல்லு, எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோனா நோன்னு சொல்லு. அப்போ அந்த இடத்துல வேறு எந்த பதிலும் சொல்ல முடியாது, பையனை மழுப்ப முடியாது. இது உனக்கு என்ன இப்போ காட்டுற மாதிரி, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணேன்னு உன்னை சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் பதில் சொல்லாமல் நேர்மையான தந்தையாக இருந்தால், தவறு செய்திருந்தால் தப்பு செய்தால் ஆமாம் நான் பண்ணேன், தவறு நான் வந்து பண்ணலை, நான் நேர்மையான உன்னோட அப்பா நான் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்களோட மனைவிக்கிட்ட, உங்களோட அம்மாக்கிட்ட, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள், உங்களோட செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், உங்களோட உறவுகள், உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுக்கான சமூக வட்டாரம் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இதே அப்ரோச்சை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தூக்கி கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு கலப்படம் பண்ணிட்டீங்க, யாரோ ஒருத்தன் பிடிச்சா அழைச்சி கலப்படம் பண்ணிட்டீங்களா, ஆமாங்க நான் கலப்படம் பண்ணிட்டேன், அவருக்கு தெரியாமல் நடந்திருக்கும், நான் பண்ணிட்டேங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதுக்கு என்ன தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றனா முடிஞ்சு போச்சு. அப்போ நாளைக்கு பார்க்குறவங்களாம் வந்து இவன் வந்து இந்த கலப்படம் பண்ண அந்த கலப்படம் பண்ண சொல்லலாம், அது தப்பாக ஒத்துக்கிட்டா தண்டனை பண்ணுறாரு. மேபி அந்த ஊர் நமக்கு பிடிக்கலாம், வேறு ஊருக்கு நம்ம போயிடலாம், நம்ம ஃபோன் டிஸ்டர்பிங்காக இருக்குது, நம்ம வேறு ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம், வேறு கண்ட்ரிக்கு போகலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் செத்து போகலாம். ஆனால் தப்பை வந்து நம்ம செஞ்சுட்டு, தவறை செஞ்சுட்டு நம்ம வந்து அதை மறைத்து நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தவறை தப்பை மறைத்து வாழ்ந்துருவோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், யாருக்கும் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லது பண்ணும்போது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, தப்பு பண்ணும்போது கடவுள் கொஞ்சம் தள்ளி உயரமான இடத்துல ரொம்ப மிக தள்ளி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியாதுன்னா கடவுள் ஒரே இடத்துல தான் இருக்கார். நீங்கள் நல்லது பண்ணும்போது அங்கே தான் இருக்கார், தப்பு பண்ணும்போது அங்கே தான் இருக்கார். அப்போது நீங்கள் நல்லது பண்ணும்போது அது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு பல மடங்கு நல்ல விஷயங்களாக கொடுக்கும்போது, தவறு தப்பு பண்ணும்போது பல மடங்காக திரும்ப கொடுக்கும். அதே போல தான் நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. ஸோ நீங்கள் வந்து யாரை ஏமாற்றினாலும், யார்கிட்ட வந்து என்ன போய் சொன்னாலும், நீங்கள் கடவுள் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தியோட வந்து நீங்கள் தப்ப முடியாது. அது யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும், யாருக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குன்னா நம்மளோட லவ்டு ஒன்ஸ். இப்போ வந்து ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு பேத்தி ரொம்ப பிடிக்கும், பேரன் ரொம்ப பிடிக்கும், அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கு வந்து என்னுடைய தம்பி பையனை ரொம்ப பிடிக்கும், அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணும். அது ஆத்மார்த்தமாக, அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லை, அதனால் என் தம்பியை பற்றி சொல்லலாம் அப்படின்னா அப்படி ஆத்மார்த்தமாக நமக்கு தெரியல. ஒரு கூட்டு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பிகள். பெரியவருக்கு வந்து தம்பியோட கடைசி பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அப்போ அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத புரிஞ்சுங்க. அப்போ இந்த தவறையும் தப்பையும் அதுக்கான சூழ்நிலையில் வரும்போது தவறு தப்பு ஆம் நான் செய்தேன் அப்படின்ற ஒரு மனநிலை யாருக்கு இருக்கின்றதோ அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பண தட்டுப்பாடே வராது. பிறகு மேலே பழி போட்டு செய்த தவறை மறைத்து, செய்த தப்பை மறைத்து தான் நல்லவனாக யோக்கியனாக வாழக்கூடிய ஒருத்தனுக்கு பணம் வந்தாலும் அந்த பணம் கைவிட்டுரும். அந்த பணம் வில் நாட் ஹெல்ப், என்ன சொல்கிறது, அது வந்து லைஃப் லாங் ஒரு ஜேர்னியை வந்து அவங்க கூட பண்ணாது. நிறைய பேர் வந்து ஏமாற்றலாம் பண விஷயத்தில். நான் ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏமாற்றுவாங்க. அந்த பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன எக்ஸ்ட்ரீமானா போவாங்க. ஆனால் வந்து தான் தவறு செய்கிறோம், தான் தப்பு செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் துளி கூட இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியின் படி நடக்காமல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், அது போல இந்த பரலோகத்தில் எங்கள் பிதாவே உண்மை நாமம் ரட்சிக்கப்படுவதாக, அப்படியே ஆத்மார்த்தமாக ஒரு ஃபாதர் சொல்கிற மாதிரி. எனக்கு ஒரு இவர் ஒருத்தர் எதை ரொம்ப பேசலாம் பட்டடிச்சு அவரெல்லாம் வந்து கைலாசெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. நமச்சிவாயா அப்படின்னு இருப்பார். ஒரு முஸ்லீம் பார்த்துருக்கேன், 5 முறை தொழுகை, உம்ராக்கெலாம் வந்து 10 பேர் 20 பேர் கூட்டு போவார். அப்போது முஸ்லீம் ஆகட்டும், இந்து ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், அந்த தப்பு என்பது எல்லாரும் காமனாக பண்ணுறாங்க. இதில் மதம் வரல. இதில் வந்து இந்துவில் ஒரு ஜாதி இருக்கலாம், கிறிஸ்டினாக மாறணும் ஏற்கனவே ஒரு ஜாதியிலேருந்து போயிருப்பான், முஸ்லீமாக மாறணும் ஏற்கனவே ஒரு ஜாதியிலேருந்து போயிருப்பான். அப்போ இங்கே ஜாதியும் வரலை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் வந்து
உங்களை நீங்கள்லாம் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடவுளுன்ற ஒரு ஷீல்டுக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம், நம்ம வந்து அன்னதானம் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு படிக்க வச்சுட்டோம், 10 பேரை வந்து காப்பாற்றிட்டோம், 10 கர்ப்பிணி பிள்ளைகளுக்கு வந்து சோறு போட்டுட்டோம்னா நீங்கள் தப்பிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்கள் உப்பு தின்னீங்கன்னா தண்ணி குடிச்சே ஆகணும். இது வந்து இறைவன் வகுத்த நீதி. அப்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தவறு பண்ணாமல், தப்பு பண்ணாமல் ஒரு ஆக சிறந்த வாழ்க்கையை முன்னெடுத்திங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, உங்களுடைய வம்சாவளியும் நிம்மதியாக இருக்கும், பண வரவு வந்து உங்களுக்கு தடைபடாமல் இருக்கும். எங்கெல்லாம் பண வரவு தடைபடுகின்றதோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கெல்லாம் குற்றங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். குற்றங்கள் வந்து சொல்ல மறந்த கதையாக போயிருக்கும். குற்றங்கள் வந்து நடுவில் ஒரு பக்கத்தை காணுன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆகவே கொஞ்சம் நீங்கள் உங்களை டியூன் பண்ணி உங்கள் லைஃப்பில் இது போல் நடந்திருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லாம் போட வேணாம், சொக்கலிங்கம் எஸ் நீ சொன்னது கரெக்டு அப்படின்னு ஒரு லைக்காவது போடுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் லைக் கேட்குறேன், ஏன்னா இது தெரியும். இப்போ எனக்கு என்னோடய வியூஸ் வந்து நான் 2000 ரொம்ப சீரியஸாக பண்ணேன், இப்போ நான் ரொம்ப சீரியஸாக பண்ணுறேன். இப்போ 2000 8000 8000 10,000 12,000 ஆவரேஜாக ஒரு வீடியோ வியூ வருது அப்படின்னும்போது நான் எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணல, எந்த ஜிம்மிக்கும் பண்ணல, ஆளை போட்டு எஸ்இஓ அதெல்லாம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நான் பண்ணவே இல்லை. எந்த கீவேர்ட்ஸ்க்கும் நான் வந்து யாருக்கும் பணம் கொடுத்து கீவேர்ட்ஸ் போட்டு நம்ம வீடியோ பார்க்கணும்னு பண்ணல. அப்போ வந்து இது வரைக்கும் நான் பண்ணலை. இது வரைக்கும் நான் வந்து எனக்கு லைக் போடுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் வந்து லைக் போட்டிங்கன்னா ஓகே நான் சொன்னது கரெக்டாக கரெக்டுன்றது எனக்கு ஆத்திரம் திருப்தி இருக்கும், என் கண்டுபிடிப்பு சரின்றதுக்கான நீங்கள் கொடுத்த அங்கீகாரமாக நான் எடுத்துக்கொள்வேன். ஆகவே கொஞ்சம் தவறையும் தப்பையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நம்மளை எந்த இடத்துல வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் கூட இப்போ இந்த சீமான் கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமான்லாம் டைரெக்டாக சொல்லலை, எதுக்கு போய் ஆமாம் நான் வந்து அந்த பொண்ணோட இருந்தேன், இதுக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டு போகிறேன், உங்கள் தொண்டருக்கு சொல்லலாம். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த வயசில் நான் தப்பு பண்ணிட்டேன், இட்ஸ் அ மிஸ்டேக்கு, ப்ளீஸ் நீ யாரும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். சீமான் வந்து ஒரு 10% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அவர் அந்த பொண்ணு எங்கள் அம்மாவை திட்டினா அவன் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ அந்த இடத்துல பண கஷ்டம் வரும், மரியாதையும் குறையும். அது வந்து சீமான் வந்து இப்போ எனக்கு அவருடைய அரசியல் பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்காக அந்த விஷயத்த சொல்கிறேன். இது போல் 1000 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் அனைவருமே நாம் அனைவருமே தப்பும் தவறும் செய்து மறைத்தும் மறைக்காமலும் வாழ்ந்து கொண்டு கூட சாதாரண அற்ப பத்தர்கள் தான். நம்ம தானம் நிறைய செய்து நிதானமாக வாழ்ந்து சமாதானத்துடன் எல்லோருடன் போகும்போது நாம் அனைவருமே சன்னிதானம் ஆகலாம். சன்னிதானத்துக்கு போகணும் இல்லை, நாமளே சன்னிதானம் ஆகலாம். அப்போ நீங்கள் கடவுளாக மாறணும்னா உன்னை உணர்ந்து கொள், பிறர் மேலே பழி போடாது, பிறரை வந்து ஆதாயத்துக்கு உபயோகப்படுத்தாது என்று கூறி அற்புதமான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பழமுறை தாய் ஆண்டாளுக்கு நேசருக்கு மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம்.